ஆத்ம நமஸ்காரம். அன்றாட வாழ்க்கைக்கு உங்களுக்கு பேருதவியாக இருக்கக்கூடியது மகான்களின் பெரும் வாக்கியங்கள். எப்பொழுதும் நம்ம வாக்கியங்களில் ரொம்ப கவனமாக இருக்கும். அது உங்கள் வாழ்க்கையை பிரட்டி போடக்கூடிய ஆற்றல் மிகுந்தது. எனக்கு 21 வயசு இருக்கும். கேளம்பாக்கம் அந்த ரஜினிகாந்த் தோட்டத்துக்கு பக்கத்தில் சகாய மாதா தோட்டத்தில் நம்ம பில்டிங் வேலையில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த தோட்டத்தில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு பெண் ரொம்ப அழகாக பாட்டு பாடும். அந்த குரலுக்கும் அந்த பாட்டுக்கும் நம்ம ரொம்ப மயங்கிட்டோம். நாளடைவில் அந்த முகபாவனைக்கு மயங்கினோமா, அந்த குரலுக்கு மயங்கினோமா அப்படின்ற ஒரு தடுமாற்ற சூழ்நிலையில் நம்ம இருக்கும்போது அங்கே நாங்கள் அந்த கிணத்து மண்ணெல்லாம் எடுத்து அப்புறப்படுத்திக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு உள்ளே இருந்து ஒரு சர்ப்பம் வெளியே வந்துருச்சு. உடனே அந்த பெண்ணு பயந்து பக்கத்தில் நின்றுட்டு இருந்த எண்ணெய் கட்டி பிடிச்சிருச்சு. அங்கே இருக்க கூட்டம் மொத்தமும் நம்மளை வேடிக்கை பார்க்குது. அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் சுதாரித்து அந்த பொண்ணு நம்மளை விட்டுருச்சு. மறுநாள் பார்த்திங்கன்னா ஒரு குடுகுடுப்பக்காரன் அந்த பக்கம் வர்றான். நேற்று நீங்கள் அதுக்கப்புறம் அந்த சர்ப்பத்தை அடித்து கொன்னுட்டோம் நாங்கள். இப்போ நேற்று நீங்கள் ஒரு சர்ப்பத்தை அடித்து கொன்னுட்டீங்க. அது ஜோடி சர்ப்பம். இன்னொரு சர்ப்பம் தேடிக்கிட்டு இருக்கு உங்களை கொல்றதுக்காக. அது ரெண்டும் காதல் ஜோடி. இப்போ நீங்களும் காதலிச்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் காதலும் கைகூடாது. அதனால் இந்த தாயத்தை வாங்கி போட்டுக்கிட்டிங்கன்னா உங்கள் காதலும் கைகூடிரும், அந்த சர்ப்பதோஷமும் நீங்கிரும் அப்படின்னு சொன்னார். அப்படியான்னு சொல்லிவிட்டு அவரை பேசி கன்வின்ஸ் பண்ணி அனுப்பிச்சி விட்டுட்டேன். அப்போ மந்திரங்கால் மதி முக்கால் அப்படின்ற வார்த்தை எனக்கு அந்த டைமிங்கில் ஞாபகம் வந்துருச்சு. அதனால் நான் தப்பித்தேன். ஏன்னா அவருக்கு கால்வாசி தெரியுது. நேற்று என்ன நடந்ததுன்றதை கரெக்டாக சொல்கிறான்ல, அதை அவனுடைய மதியை வச்சு பணமாக மாற்றுறான் இல்லையா? அப்போ நம்ம இந்த வாக்கியத்தை உள்வாங்கி இருந்ததுனால அந்த இடத்துல நம்மளால் சுதாரிக்க முடிஞ்சது. இல்லைன்னா அவனுக்கு நம்ம விலை போயிருப்போம்னு வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து அவன் மேலும் மேலும் என்ன சொல்லுவான்னே தெரியாது. நம்ம அப்படியே உள்ளே போய் மாட்டிக்கிடுவோம். அதனால் வாக்கியங்கள் மக்களை விழிப்புணர்வோடு சுதாரிச்சுக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது. ஒவ்வொருத்தரும் வாக்கியங்களை நம்ம உள்வாங்கி அசை போட்டு அதை நம்மளுக்குள்ளே நிலைநிறுத்தி வச்சு பயணித்தோம்னு சொன்னால் இந்த மாதிரியான ஆபத்துகளில் இருந்தெல்லாம் நம்ம விடுபடலாம். தினம் ஒரு அறிவு. ஆத்ம